Hope the screen is visible to all. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay, fine. It is the full screen, right? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Yes, ma'am. Okay, thank you. What do you think about artificial intelligence? Any idea about any answers from anybody else? Automating things which humans do, ma'am. Pardon? Giving intelligence to the machines. Yeah. It's like a human intelligence. Yeah. We create artificially intelligent, artificially a brain or store. Okay, fine. Many good answers. Okay. We will just get into the topic. We will go through it. That is artificial intelligence, machine learning, and deep learning. We will get in deeper. We will just see it. These are the topics which I'm going to cover today. So this is entirely about complete introduction I'm just going to give. So before, if we want to learn a big thing, we have to think, we have to learn a very basic thing first of all. Even it is a minute thing, we have to be very clear in that. Okay, we'll just see it. So mission visualization on input. Okay, generally, if you take an image, okay, இப்போ ஒரு இமேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு இமேஜை வந்து எந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ இஃப் யூ சி த இப்போ நம்ம பார்க்கறது ஒரு இமேஜ். இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் வி சீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் யோர் பைக் இமேஜ். ஓகே, ஈவன் இஃப் யூ நோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, you can able to see the first image is the bike image. Okay, in that for our vision it is a bike. Okay, for the computer vision one is entirely a number. We all know that இதுல இருக்கிறது எல்லாமே வந்து நம்பர்ஸ் தான். வந்து மெஷின்ஸ் எந்த மாதிரி அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், நம்மளுக்கு எப்படி நிறைய லாங்குவேஜஸ் நம்மளுக்கு தெரியுமோ அதே மாதிரி அதுக்கு வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா only thing is number. Okay, that is zeros, ones இந்த மாதிரி. ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து as even if it is a text also that is a numbers, even if it is an image also that is also a number. Okay, ஸோ இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸும் வந்து பார்த்தா இப்போ இமேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ 25ன்னு சொல்லி இருக்கு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 25ன்றது ஒரு பிக்சல். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸஸும் வந்து பிக்சல்னு சொல்லுவாங்க. ஓகே, so these are all entirely and pixel. So this what the machine visualize on whatever the input, either it is a text image or it is an that is a image, whatever it is. Next one the pixels na enna. So the smallest controllable element of a picture represented on a screen. ஓகே, இப்போ ஒரு RGB இமேஜ்னு சொல்லி கொடுக்குறீங்க. RGB இமேஜ் தட் இஸ் யுவர் கலர் இமேஜ். தட் இஸ் அ ரெட், கிரீன், ப்ளூ, ஒரு காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கலர் இமேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா RGB இமேஜ்ன்றத நம்ம இந்த மாதிரி நம்ம டீப் லேர்னிங், AI, அப்புறம் ஓப்பன்ஸ் இது இனி வர கான்செப்ட்ல நம்ம இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். வந்து we should not say as a color image, it is an RGB image. ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிக்சல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் RGB. ஸோ இதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும், அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. தட் இஸ் 0 to 255. இந்த ரேஞ்ச்குள்ளதான் ஒவ்வொரு பிக்சல்ஸ்ல ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்கும். தட் இஸ் 48 சம்திங், 120, இந்த மாதிரி நிறைய வேல்யூ. எப்படி இந்த வேல்யூஸ் வந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 கலரையும் சேர்ந்தோம்னா
எவ்வளோ நம்பர் ஆஃப் கலர் வேரியேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 மில்லியன் கலர் வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கிவிங் லைக் தட் இஸ் 30 ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங். ஸோ 30 ஒரு க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கொடுக்குறீங்க, ப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 கொடுக்குறீங்க. ஸோ these are the values you are assigning. ஸோ இந்த 3 வேல்யூஸோட காம்பினேஷன் இஃப் யூ ஆர் மிக்சிங் திஸ் 3 கலர்ஸ் யூ வில் கெட் இன் 1 கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அந்த கலர் தான் அந்த பிக்சலுக்குள்ள இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது மாதிரி 16 மில்லியன் வேரியேஷன்ஸ் கலர்ஸ் வந்து காம்பினேஷன் பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ வாட் எவர் இட் இஸ் 0 to 255. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பைனரி இமேஜ். ஸோ பைனரி இமேஜ்ன்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அ பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். ஸோ இன் லேட்டர் while we are processing an images sometimes வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் நம்மளுடைய ஏஐ டிஎல் ஒரு சில நம்ம அல்காரிதம்ஸ் பண்ணும்போது இட் டசன்ட் அக்செப்ட். ஸோ அந்த மாதிரி சினாரியோல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா we have to make a conversion from that is an RGB image to binary image, or in some scenarios we have to make a conversion from that is an RGB image to that is an grayscale conversions. At the time we have to focus and we have to make a conversion here. So உங்களுடைய வேல்யூஸ் வந்து what are the white areas which is there. ஸோ உங்களுடைய கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் 0 ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாக் இருக்க இடத்துல 1ன்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கன்வர்ஷன். எந்த இடத்துலலாம் வந்து ஏன் இந்த இடத்துல வந்து டார்க்கர் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல டார்க்கரா பிளேசஸ் இருக்கு அதனால. ஸோ ஒயிட் இஸ் ஜஸ்ட் சிம்பிளி அண்ட் blank பிளேஸ். இப்போ நீங்க இந்த கிரிட்டை வந்து மறந்துருங்க. கிரிட்டை மறந்துட்டு ஜஸ்ட் டு விஷுவலைஸ் த ஃபோர்கிரவுண்ட் இமேஜ். ஸோ லைக் சம் இமேஜஸ் இட் ஹாஸ் கிவன் லைக் அ that is a black like a square and some line something is there just like an image. So அந்த black மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கு, so I have to represent that places as one. So அந்த மாதிரி represent பண்ணணும். So this is what they are doing, a conversion from that is an RGB image to one binary image. Okay. Next thing is that is an grayscale image. So grayscale image அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு grayscale imageல each pixel has a value of 0 to 255. ஸோ இதில் இருக்கக்கூடிய 0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக்னு சொல்லலாம், 255 அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஒயிட். ஸோ ஆர்ஜிபின்றதே பார்த்தீங்கன்னா தட் இஸ் என்டையர்லி கம்ப்ளீட். நீங்க டீப்பா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் எனி கலர் பேலட்ஸ் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங் த கலர் வேரியேஷன் டு ய மேக்ஸிமம் இன் த கேஸ் யூ வில் கெட் அண்ட் கம்ப்ளீட் ஒயிட். ஓகே. ஆர்ஜிபின்றதே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொண்டு போனீங்கன்னா அது கம்ப்ளீட் ஒயிட் தான். அதுக்குள்ள வரக்கூடிய இன்பிட்வீன் ஒரு மிட் பொசிஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஸ்கேல். ஸோ இந்த கிரே ஸ்கேலுன்றது உள்ள இருக்க கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா என்டையர்லி கிரே ஸ்கேலாக தான் இருக்கும். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் கிரேஸ் கலர் கிரே ஸ்கேல் காம்பினேஷன்ஸாக இருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து. ஸோ இதில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ்லாம் உங்களோட கிரே காம்பினேஷன்ஸ் தான். பட் ஏன்னா இப்போ 0வா இருந்தால் ரொம்ப டார்க்கராக இருக்க ஒரு சில பிளேசஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேல்யூஸ் வந்து 0 ஆகும். இப்போ ரொம்ப ஒயிட்டனா இருக்கு, பிரைட்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தட் இஸ் த வேல்யூ வந்து 255 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் அண்ட் கிரே ஸ்கேல் கன்வர்ஷன். We will just enter into an neurons, that is your deep learning concept, deep learning, machine learning, AI. We will get into it. So this is the basics of just and a simple examples of that is image processing. So next we are going to see about that is AI. So in AI, if we focused on neuron, anybody can say what is a neuron? What is the role of a neuron in our human body? Any ideas? Transmit nerve Transmits impulses. information. Transmit signals. Transmitting signals. Yes, good answer. Then Neuron is the brain cell, no? okay, fine. It's only exists in the brain cell.
Functional unit of nervous system. Whether it travels Also the nerves. all over the body or is simply just present It over travels all over the body. Nervous system. Travel along the body, ma'am. it can it can transmit. It is present throughout the body. Ma'am. Helps in controlling and coordinating. Okay, okay, fine. It's good answer. The thing is, so neuron அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய it's just an additional information to you. So எல்லா நம்மளுடைய ஹியூமன் பாடியில என்டையர் திங் ஜஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் வந்து. ஸோ வித்தவுட் நியூரான் ஒரு சிம்பிளி ஜஸ்ட் லைக் அ டால் வித் ஒரு டால் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் செய்யுது உங்களோட இன்ட்ராக்டிவா இருக்கு அப்படின்னா தட் இஸ் குட். ஓகே, பட் இஃப் இட் இஸ் நாட் அன் இன்ட்ராக்டிவ் அதற்கே ஜஸ்ட் சிம்பிளி அ டால். ஓகே, ஸோ நியூரான்ஸ் அப்படின்றதான் ஒரு ஹியூமனுக்கு வந்து என்ன டிசைட் பண்ணணும், என்ன ஆக்ஷன், ஈவன் இஃப் இட் இஸ் அ ஃபன்னி ஆர் ஈவன் இட் இஸ் அ சம்திங். ஓகே, ஸோ வாட் எவர் திங் இந்த உங்களுடைய நியூரான்ஸ் தான் டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ இனிஷியலா ஒரு பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைக் அ பில்லியன் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ். ஸோ இஃப் அ மாம் ஹேஸ் அண்ட் பேபி இன்வால்வ், so at that time if a mom has an cancer, if an example she's having cancer, there is an initial stage or something else, so அப்ப அந்த நேரத்துல அந்த நியூரான்ஸோட ரோல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா it can able to cure completely. அவ்வளோ நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும். இப்போ சும்மா ஜஸ்ட் யூ வில் பி ஹியர், இப்போ ஏதோ சம்திங் அடிபட்டிருக்கு, if you have a wound அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமா குழந்தைங்களுக்கோ இல்லை அடல்ட்ஸ்க்கோ கியூர் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா if you got affected immediately what the neurons just transferred from the brain to that particular place, அந்த இடத்துல வந்து வேகமா அதை கியூர் பண்ண பார்க்கும் வந்து. ஸோ சீக்கிரம் வந்து 5 days இருக்கிறது 10 days இருக்கிறது மோரார்லெஸ் 3 to 4 daysலேயே வந்து கியூர் ஆயிரும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான நியூரான்ஸ் இருக்கும். பட் போக போக the peoples what they are doing, they are just by seeing of mobiles on TVs or so many things, they are just simply destroying all over the neurons. தினமும் நியூரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா that is destroy ஆகுமா இல்ல திருப்பி நிறைய நியூரான்ஸ் டெவலப் ஆயிட்டே இருக்குமா, அது grow ஆகுமா ஆகாதா? Anybody else, any answer? Any answer? It cannot replicate. Cannot replicate. Why it cannot replicate? Grow ஆகும் மேம். Grow ஆகும். Okay, how Grow it grow? divide ஆகாது. How it grow? Depend on working or depend on. Okay, fine, many good answer. Stop with H not stage நினைக்கிறேன் மேம். G not stageங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நின்றும் மேம் அது. Okay, very good. Okay, I think the neurons வந்து ஆக்சுவலா வந்து once dead ஆயிடுச்சு அப்படின்னா grow ஆகாது. Okay, it will not develop, it will not increase the count. Okay, அதனால தான் லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ்ல இருந்து அப்படியே டெவலப் கொஞ்சமா நியூரான்ஸ் அடைஞ்சிட்டு வரதான். ஒரு ஏஜ்ல வந்து இப்போ ஒரு ஏஜ்டி பீப்புள்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஏதாவது கேட்பீங்க அவங்க மறந்துடுவாங்க. தே கேனாட் ஏபிள் டு ரீகலெக்ட் இட். ஒய் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கனெக்ட் பண்ண நியூரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிருக்கும். ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து. ஸோ த கனெக்டிவிட்டி அப்படின்றதான் நியூரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. அந்த கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஃபர்கெட் மெனி திங். ஓகே, அப்ப அந்த கனெக்டிவிட்டிக்கு ப்ராப்பரா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா யூ ஹாவ் டு மேக் அ கனெக்ஷன்ஸ் அண்ட் லேர்னிங் ப்ராப்பர்லி. ஸோ லேர்னிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து. எப்படி லேர்ன் பண்ணணும்? இப்போ நிறைய பேர் வந்து வி வில் வாட்ச் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அ சப்ஜெக்ட் நவடேஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓகே தே வில் வாட்ச் அ யூடியூப் or they will watch something. Okay, that's good. I'm not saying that it's bad actually. It's good. But thing is, once if you learn in YouTube, after that you have to study your book. Okay, parallelly. ஏன்னா புக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்க, வாட் எவர் திங், ஈவன் தட்ஸ் something like a city stories or something, some gossips or something. Okay, if you're studying this, you will just imagine.
that is the அதோட புக்கோட தன்மைன்றது அதுதான் ஆக்சுவலா வந்து by same as the top, if you're reading the book, it will get connected properly. Okay, once if you're watching and learning only by YouTube's, you cannot able to recollect anything. Okay, connectivity இருக்கிற மாதிரி தான் இருக்கும், but it will not get connected. But if you're studying and learning in both sides or both also, in both you can get more knowledge, you can acquire more knowledge there. ஸோ இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லேர்னிங் ப்ராப்பரா பண்ணணும். லேர்னிங் ப்ராப்பரா பண்ணினாதான் கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து லேர்னிங் பண்ணிட்டே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். ஸோ ஒரு விஷயத்த ஈஸியா டிசிஷன் எடுத்து பண்ண முடியும். ஓகே, இதே கான்செப்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க உங்களோட ஏஐல டீப் லேர்னிங்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து. ஸோ இந்த பயாலஜிக்கல் நியூரான் அப்படின்றது வந்து அதோட இன்ஸ்பிரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், உங்களுடைய ஏஐ, தட் இஸ் டீப் லேர்னிங், எவ்ரி திங். ஓகே, so this is a biological neuron. I think many know about this, but I have to say, so in this, how they have been inspired, how they have been related with this artificial neuron, and what are the things they have been implemented in artificial neuron? Say it. I think somebody has there. I think the voice. ASHWIN மியூட் பண்ண ASHWIN உங்களுக்கு மியூட் பண்ணிருங்க மேம். உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் பிரசன்டேஷன் அது கொடுத்தீங்கன்னா தெரியுது. ஃபுல் பிரசன்டேஷன் இல்லையா மேம்? இது வேர்ட் ஃபைலா இல்ல பிபிடி மேம்? It's a PPT, sir. I think full screen பண்ணிட்டீங்கன்னா it will be fine. I think it was in full screen. இல்லையா மேம்? full screen இல்லையே. Now it is full screen only, ma'am. இருக்கா? Okay, fine ma'am. Okay. So this is a biological neuron. I hope you all know about these neurons. That is, we have we can able to see these are the inputs, and here it is the output is there. So இத பார்த்தோனே வந்து இன்புட் இங்க போகுது, அவுட்புட் இங்க வருது அப்படின்றது. ஆனா எப்படி இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்றத விஷயம். இதுல இருக்கக்கூடிய x1, x2, xn. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ப்ராக்டிக்கல் விஷயமா தான் something we will decide it. Okay, if you want to if you think இன்னைக்கு நீங்க வெளிய போகணும்னு ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க with your friends or something, or cinema or something else, you like to go there. So அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா we will have different options. Either we can go by alone, or you can go with your friend, or you can go by bike, or you can go by car. So you can decide it. So எதுல போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து உங்களுடைய இன்புட்ஸ். சினிமாக்கு போகலான்றது உங்களுடைய இன்புட்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்களோட டெசிஷன் எடுக்கிறீங்கல்ல எதுல போகலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது வந்து உங்களுடைய இந்த செல் பார்ட். ஸோ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த மெலன்ஷியத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க டிராவல்ஸ் ஆகுது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் மேக்கிங் என்ன ஆக்ஷன், ஏதாவது ஒரு முடிவுல ஃபைனலா எடுத்துருவீங்க. அப்ப எடுக்கும்போது எடுக்கக்கூடிய அந்த போகக்கூடிய பாத் தான் வந்து இந்த மைலின் ஷெட். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி எல்லோ கலர்ல இதா இருக்கு, அப்படி எல்லோ கலர்ல சம்திங் அவங்க ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் த கரண்ட் வில் பாஸ். ஸோ ஒரு வோல்டேஜ், இவ்வளோ லெவல் வோல்டேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூரான்ஸை வந்து கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் எடுக்கிறதுக்கு, தட் இஸ் யுவர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த பாத் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் வோல்டேஜ் இந்த வழியா பாஸ் ஆகி இன்னொரு நியூரானை ஆக்டிவேட் பண்ணிட்டு, ஓகே நான் வந்து பைக்ல போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்றேன்னா, ஸோ யுவர் டெசிஷன் வில் கோ பை திஸ் அண்ட் ஜஸ்ட் கனெக்டட் டு அனதர் நியூரான். இப்ப இந்த இடத்துல பாஸ் ஆகிற என்ன ரியாக்ஷன் நடக்குன்னா, ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் பாஸ் ஆகி it just reach at the end. So after reaching at the end, this is we call this part as a axons completely.
பட் ஆனா உங்களுடைய எண்ட் ஆஃப் த இந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினாப்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சினாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இன்னொரு நியூரானோட கனெக்ட் ஆயிருக்கும் வந்து. தட் இஸ் இப்ப இந்த நியூரானோட இன்புட் இருக்கு பாத்தீங்களா, இங்கேயும் சினாப்ஸ் தான் இருக்கும் வந்து. இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, சினாப்ஸ். அப்ப ஒவ்வொன்னா கனெக்ட் ஆகிதான் இருக்கும், சரிங்களா? தட் இஸ் இந்த ஒவ்வொரு எண்டுமே வந்து சினாப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சினாப்ஸ்ன்ற இடத்துல வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் பாஸ் ஆகி ஸோ ரியாக்ஷன் ஆகி we will emit a electrochemical reaction and jump over to another neuron. ஓகே, இப்ப இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ண விரும்பல, if you decided to go by car அப்படின்னா, if it is the neuron is somewhere else in the case, it just jump to another neuron. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஸோ என்ன விஷயத்த வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றதுதான் இந்த டிசிஷன் மேக்கிங், இந்த ப்ராசஸ், உங்களுடைய செல் பாடியினுடைய ஒர்க் அதுதான். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்டிஃபிஷியல் நியூரான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இன்புட் அப்படின்றத டென்டிரைட்ஸ் சொல்லுவாங்க, உங்களுடைய அவுட்புட்ஸ்ன்றத ஆக்சான் சொல்லுவாங்க. ஸோ இன்பிட்வீன் உங்களோட பாஸ் ஆகக்கூடிய கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வோல்டேஜ் பாஸ் ஆகக்கூடிய பிளேசஸ் வந்து மாலன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ சினாப்ஸ் அப்படின்றதா ரொம்ப ஸ்பிளைங் த மேஜர் ரூல். ஸோ எப்படி போய் எல்லாமே எல்லா நியூரான்ஸும் எல்லாத்தோட கனெக்ட் ஆயிருக்குமான்னு கேட்டா கனெக்ட் ஆயிருக்காது. எந்த நேரத்துல எதை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணா. ஸோ we will see in the movies like something like the electric current is passing over very fast. இந்த மாதிரிலாம் சில மூவிஸ்ல காமிச்சிருப்பாங்க. பை சேம் ஆஸ் தட் ஆஃப் வே இந்த நியூரான் வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் ஸ்பார்க் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி just we have to connect it அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் தான் அதை டிசைட் பண்ணுவோம். ஸோ பை சேம் ஆஸ்பெக்ட் ஆஃப் this is our artificial biological neuron versus artificial neuron. ஸோ உங்களோட இன்புட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, இது ஒவ்வொன்றுமே இன்புட். ஓகே, ஒவ்வொரு விஷயமான திங்கிங் நீங்க பண்றீங்க. லைக் தட் இஸ் இப்ப நீங்க சினிமாக்கு போலான்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து, ஸோ either by bike or either by car, you're giving a different inputs. Okay, at the time after this is the decision making, like நம்ம பார்த்தோம் the nucleus, your cell body. So by same as sort of, so எல்லாமே இருக்கு, ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் தான் டிசைட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் தான் டிசைட் பண்ணிட்டு எந்த நியூரானை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு டெசிஷன் கொடுக்கும். So this is what the artificial neuron. So next thing is artificial neural network. So network அப்படினாவே we know that we have the many பாத்ரூம்ல போடுறதுக்கு. So artificial neuron is a series of algorithms that are trying to mimic the human brain and find the relationship between the sets of the data. I think we don't want to memorize all those definitions. First of all, we have to learn that how we are how to write the definition first of all. So என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அது அப்படியே எழுதணும். ஈவன் இஃப் யூ கோ ஃபார் அன் இன்டர்வியூ ஆர் சம்திங் எல்ஸ், யூ ஷுட் நாட் ஆன்சர் இட் டைரக்ட்லி லைக் சம்திங். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லினா போதும். வந்து இந்த டெஃபினேஷன் சீரியஸ் ஆஃப் அல்காரிதம், ஈவன் இஃப் யூ டோன்ட் ரைட் இன் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூரல் நெட்ஒர்க் எப்படி இருக்கும். ஸோ நெட்ஒர்க்னாவே we know we have the descent complete of so many connections. ஸோ நியூரல் ஸ்கீமால வந்து we are going to form a network that is artificial neural network. ஸோ இதுல இருக்கக்கூடிய இது ஃபர்ஸ்ட் இதனோட அப்பியரன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் டீப்பா போனா you will get confused. So in this first thing we will have an input layer. Next is output layer. At the last, this is the middle layer. We can say this layer as a hidden layer also. ஒன்னு மிடில் லேயர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹிடன் லேயர்னு சொல்லலாம். இந்த ஹிடன் லேயர்ல என்ன நடக்கணும், just like a black box. You cannot able to see what is happening inside. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியும், என்ன ப்ராசஸிங் பண்றாங்கன்னு தெரியாது. பட் ஆனா நம்ம இன்புட் கொடுத்துருக்கோன்றது தெரியும், அவுட்புட் இதுதான் வரும் தெரியும், ஆனா உள்ள என்ன நடக்குன்றது தெரியாது. பட் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய லேயர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், that is your middle layer or it is a hidden layer. ஓகே, ஒரு லேயர் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா நோ, we will have many number of layers. லேயர்ஸ் அதிகமா போக போக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுடைய மாடல்
இந்த உங்களுடைய நெட்வொர்க் மாடல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணும். உங்களுடைய மாடல் அவுட்புட் அவ்வளோ அக்யூரேட்டா கிடைக்கும். ஓகே, ஸோ ஆனா அதுக்கேத்த மாதிரி இன்புட் இருக்கும், இன்புட் கொடுக்கணும் வந்து. இப்போ ஒரு 10,000 இமேஜஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை மிஷினை ட்ரெயின் பண்றதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அட் டைம் நீங்க வந்து சிம்பிளா ஹிடன் லேயர், ஒரே ஒரு லேயர் மட்டும் கொடுத்துட்டு நீ கத்துக்கோ, நீ இது என்னன்னு கிளாஸிஃபை பண்ணு அப்படின்னு சொன்னா இட் டசன்ட் ஒர்க். So at that time, we have to add that so many layers over there. Okay, எவ்வளோ layers deeper கத்துக்க பண்றீங்களோ, you can able to the machine can able to predict it and classify the input what the user is giving. So this is what the artificial neural network just structure, the same input layer and output layer. This is the middle layer. We can call this as a hidden layer also. So we have the many different types. So I'll just pick out some very few only actually here. That is a feed forward neural network. Okay, feed forward neural network அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த நியூரல் நெட்வொர்க் இப்போ இது பார்த்தோம் ஆக்சுவலா இருக்கு முன்னாடி, இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு இன்புட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது ஒரு இன்புட் நீங்க கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூரான்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா நோடுன்னு சொல்லலாம். நோட், NODES, தட் இஸ் நோட்ஸ் சொல்லலாம். இந்த நியூரான்ஸ் ஆர் நோட்ஸ் இதெல்லாம் எப்படி இது வந்துச்சு, ஏன் இப்படி இந்த மாதிரி இருக்கு, இத்தனை நியூரான்ஸ் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் நீங்க எடுத்துக்கிறீங்க. அந்த இமேஜோட சைஸ் வந்து இப்போ அப்ராக்சிமேட்லி ஆஃப் width is 10 and height also is 10. Okay, if you are doing a cross operation, what is the value we will get? That is of 100. Okay, இந்த 100மே வந்து பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ். அதுல இருக்கக்கூடிய 100 பிக்சல்ஸ் இருக்கு, அந்த இமேஜ்ல வந்து 100 பிக்சல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு அந்த இமேஜினுடைய ஒவ்வொரு பிக்சலையும் நம்ம இன்புட்டா கொடுக்குறோம். அதுதான் இந்த ஒவ்வொரு நியூரான்ஸ் அப்படின்றது, தட் இஸ் ஒவ்வொரு நோடுன்றது. ஓகே, நியூரல் நெட்வொர்க்குள்ள வந்துட்டீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் அ டேர்ம் அஸ் நோடு. ஓகே, ஸோ ஒவ்வொரு பிக்சல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நோடா இருக்கு வந்து. ஸோ நீங்க அந்த நோடை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர் அப்படின்றது இருக்கும். அப்புறம் அடுத்து ஒரு லேயர் ஆட் பண்ணா நெக்ஸ்ட் ஹிடன் லேயர். ஸோ அந்த லேயர்ஸ் ஒவ்வொன்னா போக போக எப்படி அந்த அதுல ஒரு எக்ஸாம்பிள் just giving a giraffe image. Okay, so giraffe நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஜிராஃப்ல ஒரு முக்கியமான features என்ன, maybe as nose or eyes, something like a tail or their texture. ஸோ இது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இட்ஸ் ஜிராஃப்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணும். சரிங்களா? ஸோ அதுல இருக்கக்கூடிய ஓவரால் தீம் இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இன்புட் நீங்க ஹைட் அண்ட் வித் என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அந்த இமேஜ் 10x10 இந்த 100 பிக்சல்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு பிக்சல்ஸை தான் நம்ம இன்புட்டா கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இன்பிட்வீன் மிடில் லேயர், தட் இஸ் ஒரு ஹிடன் லேயர்ல ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுவே லேர்ன் பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு இந்த இமேஜ் இட் இஸ் அண்ட் ஜிராஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணும். ஸோ இதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸிங். ஓகே, ஸோ இப்போ இது ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. இது உங்களுடைய நெட்வொர்க் மாடல் வந்து நல்லா வேலை செய்யுது. ஓகே, ஸோ ஹவ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே என்னோட மாடல் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட்? Any idea? By giving different sets of input. Pardon? By giving different sets of input. Different sets of input. Okay, you're saying just a testing, right? Yes ma'am. Okay, fine, it's good answer. So testing பண்ற நேரத்துல it will work out. Okay, அப்ப டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? எனி அவுட்புட், எய்தர் அண்ட் அக்யூரசி. என்னோட மாடல் நல்லா செய்யுது அப்படின்றது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அக்யூரசி பொறுத்து தான் வந்து. ஸோ உங்களோட அக்யூரசி இஃப் இட் இஸ் அண்ட் 80%, 90%, ஸோ தட் இஸ் மோர் தென் 70 இஸ் குட். ஸோ ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாட் எவர் அவுட்புட் யூ கேன், உங்களுக்கு நீங்க பண்ண மாடல்ல எனக்கு இவ்வளவுதான் அக்யூரசி கிடைக்குது அப்படின்னா ஷியோர் யூ கேன் ரைட் வாட் எவர் திங். Okay, that is it's 65 or 70. It's not a constraint. உனக்கு இவ்வளவுதான் அவுட்புட் கிடைக்குது, you cannot put a paper where nobody can answer you. Okay, so
இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட திங் என்ன இதுல என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் டெஸ்ட் பண்றீங்க உங்களோட மாடல்ல வந்து இவ்வளோ அக்யூரசின்னு கிடைக்குது. தட் இஸ் 80% or 85% you're getting an accuracy. That is a good. Okay. But sometimes if you're getting an accuracy of like a 50%, 55%, that is the half and half. What does it mean? It doesn't work. There is a the மாடல் ஒழுங்கா ஃபிட் ஆகல, ஏதோ சம்திங் எதனால ஃபிட் ஆகல, ஏதோ ஒரு விஷயம்னால லேர்ன் ஆகல, அதனாலதான் எனக்கு கம்மியான ஒரு அக்யூரசி கிடைச்சிருக்கு அப்படின்றது பண்றோம். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல வாட் வி ஹாவ் டு டூ? எனி ஐடியா? லேயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதை அதிகமா லேர்ன் பண்ணுங்க. யா வெரி வெரி குட். ஓகே, தென் எனி ஆன்சர்? டிஃபரண்ட் செட்ஸ் ஆஃப் இன்புட் கொடுத்தா அதை நிறைய லேர்ன் பண்ணுங்க. புரியல. Once again repeat. நிறைய மேம் இன்புட்ஸ் டிஃபரெண்டா கொடுத்து அதை இன்னும் நிறைய லேர்ன் பண்ணுங்க. Yeah, sure. Okay, another thing, inputs different inputs கொடுத்து உன்ன layers increase பண்ணி இந்த மாடலை ஃபிட் பண்ண வைக்கலாம், கரெக்டா ஒர்க் ஆக வைக்கலாம். இல்லைன்னா இமேஜோட கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் இமேஜஸ் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if we take a dog image, you can give a different species of dog, so different varieties of dog you can give. So அந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ்ல இந்த ஃபீச்சர்ஸ்ல இருந்தாலும் இந்த ஸ்பீஷஸ்ல இருந்தாலும் you have to define and classify it as this dog. So அந்த மாதிரி கொடுத்தோம்னா the model fit. So this is what an artificial neural network. So ஒரு மாடல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அக்யூரசி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ அக்யூரசி தான் வந்து இது பண்ணும். இப்போ இந்த 55%ல இன்னொரு விஷயம், இந்த 2 விஷயம் பண்ணலாம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்னு பார்த்தோம்ல, இப்ப இந்த 55% கிடைச்சிருக்கு. ஆனா லாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான லாஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா அக்யூரசி கம்மியா இருந்தா லாஸ் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்ப லாஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு ஒரு சில சம் ஒர்க்ஸ் இப்ப நீங்க சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதர்வைஸ் தேர்ட் ஸ்டெப் இஸ் பேக் ப்ரொபகேஷன். பேக் ப்ரொபகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தட் இஸ் ஜஸ்ட் உங்களுடைய ஃபைனல் ஹிடன் லேயர் வரைக்கும் வந்துட்டு அங்க இருந்து ஜஸ்ட் அகெயின் ரிவர்ஸ் டு த உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர் வரைக்கும் ரிவர்ஸ் ஆகி வரும். ரிவர்ஸ் ஆகி வந்து எங்கெல்லாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் பண்றதுல மிஸ் பண்ணோம், இட் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அண்ட் லேர்ன் இட் அகெயின். அதுக்கப்புறம் திருப்பியும் அகெயின் வந்து உங்களுடைய கிளாசிபிகேஷன்னா ஒன்றும் கிடையாது. தட் இஸ் உங்களுடைய என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது டாக் இமேஜோ இல்லை கேட் இமேஜ்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் கிளாசிபிகேஷன். ஸோ நீங்க ரிவர்ஸ் வரும்போது பேக் ப்ரொபகேட் பண்ணிட்டு உங்களோட ஃபைனல் ஹிடன் லேயர்ல இருந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர் இது மாதிரி ரிவர்ஸ்ல ஒவ்வொரு லேயரா பாஸ் ஆகி வர எந்த விஷயத்துல இன்னும் லேர்ன் பண்ண மறந்துட்டோம்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு அகெயின் கிளாசிபிகேஷன் பண்ணும். ஸோ அதான் உங்களுடைய ஆர்டிஃபிஷியல் நியூரல், தட் இஸ் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். ஸோ ஃபீட் ஃபார்வர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்புட் லேயர்லேருந்து அவுட்புட் லேயரில் கம்ப்ளீட்டாக ட்ராவல்ஸ் ஆகுறது மட்டும்தான். நீங்கள் பேக் ப்ரொபகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைனாக ஒரு நல்ல அக்யூரசி கொடுக்கறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரீகரண்ட் நியூரல் நெட்வொர்க். So recurrent neural network அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is this entirely works on a graph like a data structures like a directed node, undirected node. So இது மாதிரி உங்களோட cycles, nodes, hope கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். I think many has passed that is data structure subjects, right? Cyclic graph, acyclic. Yes, ma'am. இந்த மாதிரி. So அந்த graph entire இதுல work out ஆகும் வந்து. So I don't want to get more deeper on this. I don't want to confuse the people here now. So next is convolutional neural network. So ரொம்ப முக்கியமான ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீப் லேர்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா CNN தான். என்டையர்லி மோஸ்ட் திங் இமேஜஸ் வச்சுதான் வந்து எல்லா ப்ராசஸிங்குமே நடக்குது வந்து.
ஸோ இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா எனக்கு அதுக்கு என்ன மாதிரி நெட்வொர்க் தேவைன்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் தான் தேவை. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் கம்ப்ளீட்டாக பண்ணணும். ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டீப் லேர்னிங்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எதை வச்சு பண்ண போறீங்க? டெக்ஸ்ட் பேஸ்டா நீங்க இன்புட் கொடுக்க போறீங்களா, இல்ல இமேஜ் பேஸ்டா இன்புட்? இஃப் யூ கோ ஃபார் அ டெக்ஸ்ட் ப்ராசஸிங் they will go for an NLP பேஸ்டா போவாங்க, the natural language processing அந்த மாதிரி போகும். ஸோ இஃப் இட் இஸ் an that is an image based போறீங்க அப்படின்னா that is convolution neural network வழியா போகும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன இன்புட் எடுக்க போறீங்க, என்ன டேட்டா செட் யூஸ் பண்ண போறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த நெட்வொர்க்கை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ திஸ் பார்ட். ஸோ AI. So these are is simply a definition. AI is a subset of machine learning and deep learning. So AI in the intelligence, artificial நம்ம இன்டெலிஜென்ஸ் ஒரு மெஷினுக்கு கொடுக்குறோம், ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கு. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்ன விதமா லேர்ன் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டா, ஒன்னே மிஷின் லேர்னிங் மூலியமா ஆர் எய்தர் டீப் லேர்னிங் மூலியமா. ஸோ மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்றது என்னதுன்னா, ஃப்ரம் த டேர்ம் that is they have given the definitions, that is focus is on enabling computers to perform tasks without explicit programming. So the ஒரு term ஒரு general ஒரு term நீங்க கொடுக்குறாங்க machine learning. So from the term itself we have to think and decide what do you know first. அதுக்கு பிறகு புக்கை ரெஃபர் பண்ணலான்றது that is secondary part. ஸோ இந்த லேர்னிங் அப்படின்றது வந்து லேர்ன் பண்ண போறோம், மிஷினுக்கு லேர்ன் பண்ணி சொல்லி தர போறோம். ஸோ எப்படி சொல்லி தர போறோம்? Okay. See, these are the definitions. Just don't want to get into the definition first. First of all, we have to understand what is machine learning. So, என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றத வந்து அது வந்து லேர்ன் பண்ணிக்கும். Okay. So, அதுலேருந்து தான் ஆன்சர் பண்ணும். So, that is machine learning. Okay. That is what we teach. It will answer only based on the learning and also an experience. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ நீங்க உங்களுடைய புக்ஸ் படிக்கிறீங்க, சிலபஸ் படிக்கிறீங்க. ஸோ அந்த சிலபஸ் என்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். இஃப் த கொஸ்டின் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் இன் தி கேஸ், வாட் யூ வில் டூ, யூ கேனாட் ஏபிள் டு ஆன்சர், யூ டசன்ட் நோ எனிதிங், பட் யூ ஜஸ்ட் சிம்பிளி ரைட் இட், சம்திங் லைக் யூ வில் ரைட் இட், அதர்வைஸ் யூ வில் ஜஸ்ட் ஒமிட் இட். பட் என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுல இருந்து மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி என்ன எது கேட்டாலும் அதனால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் மெஷின் லேர்னிங். ஸோ வாட் வி டீச், இட் வில் ஆன்சர் ஒன்லி ஃபார், இட் வில் ஆக்ட் ஒன்லி ஃபார் தட். ஓகே, தட் இஸ் இட் வில் ஆன்சர் ஒன்லி பேஸ்ட் வாட் இட் இஸ் லேர்ன்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங். ஸோ இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் விஷன் மிஷின் லேர்னிங்னா என்னன்றது. ஸோ ரெண்டாவது வந்து எப்படி நீங்க வந்து மெஷினுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. That is how we are going to teach the machines. What are the ways? Is there any way exist? அப்படின்றத பார்க்கணும். எஸ். ஸோ என்ன வேஸ்ல பண்ணலாம்? ஓகே, ஜஸ்ட் டேக் an examples of like a fruit or vegetables, like an apple and an orange. I'm taking two different examples. There is a fruit categories. ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்க மெஷினுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. மெஷினுக்கு வந்து ஒரு தடவை காமிச்சா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டா பண்ணிக்காது. ஸோ வி ஹாவ் டு கிவ் மெனி நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தட் இஸ் உங்களுடைய ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஒரு செட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஆப்பிள் அப்படின்னா அதனுடைய சைசஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே, இட் வில் பி ரெட் இன் கலர். ஓகே, ஸோ இவ்வளோ எம்ஜிக்குள்ள தான் அதோடைய சைஸ் இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டட் ரேஞ்ச் யூ ஹாவ் டு கிவ். ஓகே, தென் ஆஃப்டர் தட் வாட் வில் த ஷேப் ஆஃப் தட் ஆப்பிள். ஓகே, and sometimes some may give it's like a crunchy for an additional informations. It is in row they will be giving. Okay, so these are the information. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல இருக்கக்கூடிய இதோட சைஸ், ஷேப், இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். ஸோ ஆப்பிள்ன்றது உங்களுடைய ஆப்ஜெக்ட். ஓகே, சேம் ஆஸ் தட் ஆஃப் இஃப் யூ டேக் அன் ஆரஞ்ச், ஸோ அதனுடைய ஷேப் என்ன, அதனுடைய சைஸ், ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ சொல்றீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் அ ஜூசி, இந்த மாதிரி கேட்டகரிஸ் அதனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்றீங்க. அது இவ்வளோ எம்ஜிக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைஸஸ் சொல்றீங்க, வெயிட் சொல்றீங்க.
So these are the things you will add as a future for these food categories. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்து தான் மெஷினுக்கு நம்ம சொல்றோம். ஒரு ஆப்பிள்னு எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஃபீச்சர்ஸோட இருந்துச்சு அப்படின்னா you have to define this as an apple. You have to classify as an apple. இந்த மாதிரி பண்ணணும். So by this way the machine learn. மெஷினுக்கு அப்போ செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்படி தான் பண்ணணும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி தான் அதை லேர்ன் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும். For example, if you're giving an vegetable like a tomato, okay, tomato நீங்க கொடுக்குறீங்க. ஸோ கொடுக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it will classify or doesn't classify. It is red in color. Classify. It has source, sweet, புரியல. taste. It has sour taste. It's red in color. ஓகே, Like பட் சம் ஃபீச்சர்ஸோட மேட்ச் ஆகும். பட் ஆனால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிளாஸிஃபை ஆகாது. பட் இமேஜோட சொல்லி பைண்ட் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இமேஜஸ், இது மாதிரி இமேஜஸ் நான் விஷன் பண்ணதில்லை, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ ஃபைனலி இட் வில் நாட் கிளாஸிஃபை அண்ட் அவுட்புட். ஏன்னா just same as that of this is out of the syllabus. அது மாதிரி தான். okay. ஸோ என்ன நம்ம சொல்லித்தரமோ அதை தான் வந்து கிளாஸிஃபை பண்ணும். அதுதான் கான்செப்ட். நீ என்ன இன்புட் கொடுத்து டீச் பண்றியோ அதை மட்டும் தான் வந்து உன்னால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பியாண்ட் தட், இப்போ நான் உங்ககிட்டே நான் இப்போ அதை டீச் பண்ணிட்டு இருக்கேன், யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் திஸ் மெஷின் லேர்னிங் நவ். பட் ஐம் ஆஸ்கிங் சம்திங் லைக் ஃப்ரம் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டு யூ, வெதர் இஃப் யூ நோ யூ ஜஸ்ட் திங்க் இந்த வேர்டே உங்களுக்கு தெரியாது, நான் சும்மா ஜஸ்ட் கேட்குறேன், வெதர் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் இட். No, you cannot answer. No, ma'am. By same as that of the machine வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு சின்ன மிஷின், ஜஸ்ட் லைக் அ பேபி. ஓகே, அதுக்கு இனிஷியலா புதுசா ஒரு மாடல் டெவலப் பண்ணி இவ்வளோ லேயர்ஸ் தான் இருக்கணும், அதுல நீ இதுதான் உன்னோட ஃபீச்சர்ஸ், இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீ இது இப்படி டிஃபைன் பண்ணணும். ஒரு கொஞ்சம் இன்புட் கொடுத்துட்டு நீங்க அதை ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ லெவல் அந்த ஃபீட் இருக்கணும், ஸோ அது எவ்வளோ டைம் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இமேஜ் கொடுத்தாவே ஒரு சின்ன குழந்தை கூட இட் கேன் ஏபிள் டு ரெகனைஸ், நெக்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை இட். பட் த மிஷின் கேனாட் ஏபிள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have to teach like a 1,000 times, 100 times, 1,000 times, or sometimes if it is a data of like a that is a 1 lakh டேட்டா நீங்க வச்சு சொல்லி கொடுக்குறீங்க, இமேஜஸ் வச்சு சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்க 10,000 times வரைக்கும் கூட சொல்லி தரணும். வந்து அப்படி சொன்னா மட்டும்தான் வந்து அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஸோ பட் ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏஐல வந்து இது மாதிரி நிறைய இமேஜஸ் கொடுத்து டீச் பண்ணும்போது இந்த 10,000 இமேஜஸ் இது மாதிரி கொடுத்து டீச் பண்றீங்க. ஸோ இது ட்ரெயின் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ தட் இஸ் your resource utilization வந்து பாத்தீங்கன்னா it will be high, like a CPU and GPU utilization வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அந்த இடத்துல வந்து. நெக்ஸ்ட் your time, sometimes some programs இதெல்லாம் டீச் பண்றதுக்கு sorry that is learn பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா that is it can take that is an 8 hours 9 hours even 1 day. So depends upon the input. ஆனா அந்த 1 day input அது ட்ரெயின் ஆகி கடைசியில் அக்யூரசி வந்து ரொம்ப கம்மியா வந்திருந்ததுன்னா ரொம்பவே வேஸ்ட். தட் இஸ் 60% தான் வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். தட் இஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆல்சோ தட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க ஒரு டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லி தரோமோ it will answer, it will act only based on that. Okay, so that is your like a slogan here. So next வந்து எப்படி டீச் எப்படி ஃபீச்சர்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுது மிஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னோட ஃபீச்சர்ஸை வச்சு தான் மெயினாக லேர்ன் பண்ணுறது சொல்லிட்டு வரும். தட் இஸ் யுவர் செகண்ட் பாயிண்ட் ஹியர். So this is a thing. So this is the definition. That is, machine learning is a field in computer science that learns from experience without being programmed. Next, the science behind the ML is to make the computer perform action by themselves. Okay. Next is it's a generic program that will understand the data and build models for the data. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் ஆர் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இட் வில் ப்ராசஸ்
ஸோ எந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கணும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஓகே நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கணும் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இட் வில் டிசைட் இட். Okay, so this is what machine learning. So next is deep learning. So in this deep learning is a subset of machine learning based on artificial neural networks. I hope we can see that is the later topics of deep learning. I will just finish off this. Okay, I will just go into the real world examples. So real world examples, any examples solla mudiyuma from your end of machine learning engengala implement aayirukku? I think while you're using net you can able to see Assistant, Voice assistant. yes, very good. Google Assistant, Alexa. Alexa. Car. Driving. Yes. Self-driving cars. Yeah, many good answers. மேம் கூகுள் கேமரால ஏதாவது பிக்சர் காமிச்சா ரெக்கமெண்ட் Tesla car, ma'am. Yes. Google Lens, ma'am. Okay. Google search engine, ma'am. Okay. Chatbots. Chatbot. Okay. Google Drive. facial recognition மேம். Yeah, very many good answer. Appreciated for the people those who answered. That is real world examples பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் யூடியூப் வீடியோஸ் பாக்குறீங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் காமிக்குது. இப்ப சம் புக்ஸ் சர்ச் பண்றீங்க, உங்களுடைய புக்ஸ் பை பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கூகுள் சர்ச் இன்ஜின்ல காமிக்கும். ஸோ இப்போ ஒரு சில ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் தட் இஸ் மோர் நம்பர் ஆஃப் that is the thing which you are going to buy, அதுவும் டிஸ்பிளே பண்ணி அது பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட். ஸோ ரெக்கமெண்டட் திங்ஸ்ல உங்களோட காமிக்கும். யூடியூப் தட் இஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் வாட்சிங் தென் ஆக்ஷன் மூவிஸ் ஆர் சம் த்ரில்லர் மூவிஸ் அது பேஸ்டா உங்களுக்கு வீடியோஸ் மூவிஸ் எடுத்துட்டு வந்து காமிக்கும். ஸோ மெனி பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் இஃப் யூ கோ ஃபார் ஃபேஸ்புக்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? எனி ஐடியாஸ்? Friends recommend. Friends. Some contacts also. Little bit Recent search video. pardon? Ma'am, நீங்க லைக் பண்ற போஸ்ட் வச்சு நமக்கு ரெக்கமெண்டேஷன் காட்டும் மேம். Okay. What we can Friends send the suggestion. video that will be after. நம்ம என்ன பார்க்கணுமோ Related அதை to paste recent to watch recommend video. Yeah, I okay. contact me. Yeah, contacts. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Just from the location, suggest. They use our cookies to give information. ஒரு ஃப்ரெண்ட ரிக்வெஸ்ட் பண்ணும்போது சஜஷன்ல காட்டும். Showing related videos. fine, very good, many good answers. Another thing is இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த பர்சன் மேல வச்சோம்னா நேம்ஸ் வரும், பாத்திருக்கீங்களா? ஸோ அதோட ஒர்க்ஸ் யார் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மெஷின் லேர்னிங் இஸ் டூயிங் தட். இட் ஜஸ்ட் லேர்னிங். நீங்க என்ன உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய மூமெண்ட்ஸ் அண்ட் நேவிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அது வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணிட்டு உங்களுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்க நேம்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ஃபீச்சர்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ டிஸ்பிளே பண்றதுதான் அந்த மிஷின் லேர்னிங்கோட இன்னொரு பார்ட். அந்த இடத்துல ஒர்க் ஃபேஸ்புக் அல்ல some social networking sites, even many sitesல வந்து ஒர்க் அவுட் ஆகுறது. So that is another real world example. Next is image recognition. So image, இப்ப நான் சொன்ன மாதிரி image identification, statistical arbitrage சொல்லி பாத்தீங்கன்னா it is a trading session. Trading வந்து இப்ப I think it's a great trend. It's like a ocean. So இப்ப எந்த that is which trading நீங்க பண்ணும்போது என்ன ups and downs இருக்கு. ஓகே, ஸோ அதை எவால்வேஷன் பண்றதுக்கு this statistical arbitrage வந்து is highly in use. Next is speech recognition, as you said, Alexa காட்டுது. ஸோ உங்களுடைய வாய்ஸை வந்து டெக்ஸ்டை கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணக்கூடிய ப்ராசஸ் that is live process everything in speech recognition. That is medical diagnosis. Next is like a cancer cure பண்றது. அதுக்கப்புறம் even the latest COVID-19 for diagnosis அதுக்கு நிறைய யூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், உங்களுடைய ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. வாட் எவர் இட் இஸ் அ ஃபீச்சர்ஸ். ஸோ அது வந்து உங்களுடைய இமேஜ் டேட்டாவா இருக்கட்டும் ஆர் டெக்ஸ்ட் டேட்டாவா இருக்கும், வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட் இஸ் ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐ திங்க் many are using all, not many,
So எல்லாருமே Google Pay, GPay, everything we will be using. While doing a transaction, sometimes I think it is the latest upgrade. Transaction பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா approximate or precise location வந்து கேக்குது இப்போ recent days. Okay. இப்போ இது ஒரு ஆப்ஷன். Yeah, ma'am. Yeah, it's good. So இப்போ இது ரீசெண்டா இப்போ அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இந்த ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற போது ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சன் பண்றீங்க, அந்த பண்ணக்கூடிய ஓப்பனன்ட் வந்து இஃப் ஹீஸ் ஸ்கேம், அந்த அக்கௌண்ட் வந்து ஸ்கேம் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபை பண்ணுவோம். இட்ஸ் சம்டைம்ஸ் இட் மே பி இட் இஸ் அ fraudulent or something, you just notify and message something to you. So அந்த மாதிரி காணும். ஸோ இதை வந்து அப்ப அந்த மாதிரி அந்த ப்ரிடிக்ஷன் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் தான் இட் வில் ஐடென்டிஃபை இட். Is there, it is using very highly. So these are some real world examples of AI. Next is types of machine learning. So machine learning lo ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா this different type of learning தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். That is your supervised learning. உங்களுடைய லேர்னிங்கை நீங்க எப்படி பண்ண போறீங்க, உங்க மெஷினுக்கு நீங்க எப்படி சொல்லி கொடுக்க போறீங்க, சூப்பர்வைஸ் லேர்னிங்கா, அன்சூப்பர்வைஸ்டா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கா, இப்போ லேட்டஸ்டா ஃபியூஷர் லேர்னிங் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரி லேர்ன் பண்ண சொல்லி தர போறீங்க அப்படின்றத வந்து ஸோ ட்ரெயின் மெஷின்ஸ் யூசிங் அண்ட் லேபிள்டு டேட்டா. லேபிள்டு டேட்டானா என்ன வந்து லேபிள்டு டேட்டா, எனி ஐடியா? Already integrated some information. Already constructed. ஓகே. Already integrated some information in it. டார்கெட் டேட்டா ஆல்ரெடி நம்ம கொடுக்கறது மிஷினுக்கு. புரியல. டார்கெட் டேட்டாவை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மிஷினுக்கு சொல்லி கொடுக்கறது மேம். மிஷினுக்கு சொல்லி கொடுக்கறது. ஓகே. டார்கெட் டேட்டாவை வித் லேபிளோட சொல்லி கொடுக்கறது. ஓகே. இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்க சொல்லி you are having okay some gadgets, okay this is what that is mobile phone, or this is what the speaker, or this is what the mic. So இதனுடைய images ஓட அதனுடைய லேபிள் பேர் mic. Okay, this is what the speaker, this is a speaker அப்படின்றது மென்ஷன் பண்றீங்க, this is a headphone or something. இது எல்லாத்தையும் வந்து மேல இருக்க லேபிளோட அந்த இமேஜை வச்சு நீங்க ஒரு மெஷினுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்ததுக்கு பேர் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே. ஸோ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னா அன்லேபிள்டு டேட்டா. நான் டேட்டா அதனோட லேபிள்னா எதுவுமே கொடுக்க மாட்டேன், பட் இமேஜஸ் மட்டும்தான் கொடுப்பேன், அதை வச்சுதான் நான் ட்ரெயின் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் மெஷின் வந்து நல்லா ட்ரெயின் அப் ஆகும். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் மெசேஜ் இருக்கணும், டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் மாடல் வந்து ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்றது ஜஸ்ட் யூ திங்க் யூ ஆர் பிளேயிங் அ கேம். ஸோ ஒரு கேம் விளையாடுறீங்க, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ணுவீங்க. ஸோ அதனோட டாக்டிக்ஸ், அந்த கேமோட டாக்டிக்ஸ் வின் பண்றதுக்கு என்ன டாக்டிக்ஸ்ன்றது லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணாதான் அடுத்து நான் ஜெயிக்க முடியும். ஓகே. ஸோ அதர்வைஸ் ஐ வில் லூஸ் இட். ஸோ அந்த இடத்துல வந்து யூ வில் ஃபாலோ அ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ஃபர்ஸ்ட் டு அரைவ் அட் த டிசைர்ட் சொல்யூஷன்ஸ். பை திஸ் வே இட் வில் லேர்ன். இது ரொம்ப அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் லேர்னிங். பட் ஆனால் இதனோட அக்யூரசி வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கும். தட் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இந்த லேர்னிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் டீப் லேர்னிங். So deep learning is a type of the machine learning and artificial intelligence that imitates the way human gains certain type of knowledge. So it uses vast volumes of data and complex algorithm to train the model. And it is also known as that is neural organized learning, and happens when artificial neural networks learn from large volume of data. Okay, this is what there's like a many points and definitions they are given for your understanding. But in simply, you can say what is deep learning in the case that is self-decision making. Okay, so learn by itself and take decision by itself. இவ்வளவுதான். ஒரு கேட்டாங்கன்னா ஒரு யாரு என்ன கேட்டாங்க, even an interview or something else, you can say this 2 lines is more enough. That is learn by itself and take decision by itself as like a humans. அவ்வளவுதான் வந்து. நம்ம ஒரு இமேஜ் முன்னாடி நம்ம என்ன சொல்றோம், தட் இஸ் சேம் ஒரு ஃப்ரூட் கேட்டகரி ஒரு இமேஜ் எடுத்திருந்தோம். ஸோ ஒரு ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு, அந்த இடத்துல வந்து அதோட ஃபீச்சர்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இமேஜஸும் கொடுத்துருந்தோம். பட் இங்க டீப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும்
நீங்க எந்த இமேஜஸ்மே கொடுக்க எந்த லேபிள்ஸ்மே கொடுக்க தேவையில்லை, எந்த ஃபீச்சர்ஸ்மே கொடுக்க தேவையில்லை. சிம்பிளி அண்ட் இமேஜஸ் நீங்க கொடுக்கணும். ஸோ இமேஜஸ் நீங்க கொடுக்கும்போது ஒரு இமேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சென்டர் பிளேஸ்ல ஒரு இமேஜ் இருக்கும். பின்னாடி அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒயிட் பேக்ரவுண்ட் ஆர் சம் பேக்ரவுண்ட்ஸ் இட் வில் பி தேர். ஓகே, அந்த பேக்ரவுண்டையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் வந்து. பிளஸ் பேரலி என்ன இமேஜ் உங்களுடைய மோஸ்ட் ப்ராமினன்ட் இமேஜ் அண்ட் ஃபீச்சர்ஸ் உங்களுடைய இமேஜ்ல இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபைனலா கிளாசிஃபை பண்ணும். ஸோ அதான் உங்களுடைய டீப் லேர்னிங். ஸோ எப்படி லேர்ன் பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுடைய பிக்சல் பை பிக்சல் ஒரு 10x10 இமேஜ் சொன்னேன். உங்களுடைய டெப்த் வந்து 10, உங்களோட ஹைட் வந்து 10 தட் இஸ் சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலா உங்களோட பிக்சல்ஸ் வந்து 100 பிக்சல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிக்சல் இமேஜ் இப்போ அந்த ஆப்பிளோட இமேஜ்னே வச்சுக்கோங்க. அந்த இமேஜ்ல வந்து உங்க சென்டர்ல ஒரு பிளேஸ்ல மட்டும் தான் ஆப்பிள் இருக்கு. உங்களுடைய ஃபோர் கிரவுண்ட்ல உங்களோட பேக்ரவுண்ட் பிளேஸ்ல கம்ப்ளீட் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன். ஓகே, ஒயிட் பேக்ரவுண்ட். அந்த ஒயிட் பேக்ரவுண்டையும் லேர்ன் பண்ணும். ஸோ பட் இட் இஸ் அன் unnecessary ஹியர். பட் ஆனா அது லேர்ன் பண்ணும். ஸோ அதான் பிக்சல் பை பிக்சல் லேர்னிங். அந்த இடத்துல வந்து இன்கேஸ் ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயம் கூட இருக்கு வந்து சம்திங் யூ ஸ்கிரிபிள்ட் ஆன் தட் இமேஜ், யூ ஜஸ்ட் திங்க் இட், அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஈவன் அதை கூட வந்து லேர்ன் பண்ணிக்கும். நம்ம எதுவுமே டீச் பண்ண தேவையில்ல, ஒரு இமேஜை மட்டும் கொடுக்குறோம். ஓகே, அது அன்லேபிள்ட் இமேஜா நம்ம கொடுக்குறோம். நீயாவே லேர்ன் பண்ணிக்கோ. லேர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் டிசைட் இட். ஓகே, திஸ் இஸ் வாட் த இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடி அப்படின்றது சொல்லும். ஸோ திஸ் இஸ் வாட் அண்ட் டீப் லேர்னிங். ஓகே, ஸோ இந்த டீப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் இமேஜஸ் 1000, 10,000, 5,000 ஆஃப் இமேஜஸ் கொடுத்து நீங்க ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லேயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். தட் இஸ் யுவர் ஹிடன் லேயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய ஹிடன் லேயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண டீப்பா லேர்ன் பண்ணும் மிஷின். தட் இஸ் அண்ட் டீப் லேர்னிங். ஓகே, இட் வில் அப்ப உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு. இப்ப மெடிக்கல் டயக்னோசிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கின் கேன்சர் இமேஜஸ் அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஏன்னா இட் இஸ் அன் மெடிசினல் டயக்னோசிஸ். ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டா டயக்னோஸ் பண்ணல, இட் லீட்ஸ் டு அன் அக்யூரசி. ஓகே, ஸோ அந்த இடத்துல அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான பார்ட், காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் ஆக்சுவலி. ஸோ அதை பண்றதுக்கு நம்மளுடைய லேயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு மேக் த மாடல் ஃபிட். அதே மாதிரி அக்யூரசி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இது கரெக்டா என்னுடைய மாடல் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணணும், அதை லேர்னிங் பண்ண வைக்கிறோம். அந்த லேர்னிங் பண்ண வைக்கிறதுல ஓகே, நான் எல்லாரும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம லேப்லலாம் ஆக்சுவலா பண்ணுவோம் வந்து தட் இஸ் இன் ப்ரீவியஸ் ஸ்டேஜ். ஓகே, அவங்க இதே அவுட்புட் கொடுத்துருக்காங்க, எனக்கு இதே அவுட்புட் கொடுத்தா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது நம்மளுடைய மிஷின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஃபீச்சர்ஸ், டேட்டா செட், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்ஸ், உங்களுடைய ஜிபியூ அண்ட் சிபியூ வேரியேஷன்ஸ் இது எல்லாமே வேற வேறையா இருக்கும். வந்து டைம் எக்ஸீட் ஆகும். லேர்னிங் ரேட், இவ்வளோ தூரம் வச்சு நான் லேர்ன் பண்றேன், இவ்வளோ தூரம் வச்சு நான் அந்த மெஷினுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன், அது இவ்வளோ நேரத்துல ப்ராசஸ் ஆகும்னா ஆகாது வந்து. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் வந்து. ஒரு மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 2000 டேட்டா இமேஜஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா 100 டைம்ஸ், தட் இஸ் ஈபாக்னு சொல்லுவாங்க. ஈபாக்ன்றது ஒரு மிஷினை ரன் பண்ண இத்தனை தடவை ரன் பண்ணணும்னு நம்ம சொல்றதுதான் ஈபாக். தட் இஸ் EPOCHன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து அதை 10ன்னு கொடுக்குறீங்க. உங்களுடைய டேட்டாஸை வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் 100 இமேஜஸா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 100 இமேஜஸ் வந்து 10 டைம்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டே வா. ஒரு ஈபாக்ல அந்த 100 இமேஜஸை 10 டைம்ஸ் சொல்லி கொடுத்துடுவா. ஸோ இஃப் இட் இஸ் அஸ் 10 epoch as 10 அப்படின்னா எத்தனை தடவை சொல்லி கொடுத்தோம்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் இந்த மாடல்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணும்போது தட் இஸ் மிஷின் லேர்ன் பண்ணும்போது அந்த மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆயிடக்கூடாது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவனுக்கு பக்கத்துல உட்கார வச்சு ஒரு விஷயத்த ஒரு இமேஜ் வந்து ஒரு
100 தடவை வந்து இதான் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவான். வந்து நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா இதே கேட்டகரி இமேஜ் எதுக்கு இத்தனை வாட்டு அப்ப வந்து ஒரு அது கன்ஃபியூஸ் ஆகிறக்கூடிய ஸ்டேஜ் இருக்கும் வந்து. ஓகே, they will get bored of that. ஓகே, bored of that learning by same asset of மிஷினும் கூட வந்து நீங்க அதிகமா ஒரு விஷயத்த தேவையே இல்லாம அது போதுன்ற லெவலுக்கு இருந்தாலும் அதிகமா சொல்லி கொடுத்தேன்னா அந்த இடத்துல உங்களை மாடல் ஓவர் ஃபிட்டிங் ஆகி அப்ப கூட அக்யூரசி வந்து கம்மியாகும். வந்து உங்களுக்கு குட் அவுட்புட் கொடுக்காது வந்து. ஸோ திஸ் இஸ் வாட் அண்ட் டீப் லேர்னிங். அண்டர் ஃபிட்டிங் சொல்லுவாங்க. இன்னொன்னு அண்டர் ஃபிட்டிங்ன்றது கம்மியான டேட்டா கொடுத்துட்டு அதை வந்து ஒரு 10,000 இமேஜ் கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு 3 தடவை மட்டும் சொல்லி கொடுத்தா தட் இஸ் 3 times of 100 அந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வந்து ஒழுங்கா வேலை செய்யாது. ஓகே, ஏன்னா அது அண்டர் ஃபிட்டிங். நீ இவ்வளோ டேட்டா கொடுத்துட்டு எனக்கு கம்மியா சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு எப்படி கிளாசிஃபை பண்ண முடியும் கேட்கும். That is an underfitting. There is overfitting and underfitting. So deep learning construct பண்ணும்போது we have to focus on many streams. Okay, so there's what an difference that is machine learning and deep learning. So we are just giving this an input. That is feature extractions. We are feeding the feature. இதுதான் features. இப்படி பேஸ் பண்ணி தான் இந்த இமேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இவை என்ன மாதிரி feature extractions இப்ப கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா like a wheel or like the car color, or it will have a windows. So அதனுடைய windows 4 windows இருக்கும், or lights இருக்கும். So இந்த மாதிரி some features தான் கொடுத்திருப்பாங்க. So இது பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் கிடைக்கும். இது வந்து அவுட்புட்ஸ் either car or not a car. Okay, next இப்ப டீப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி you're simply giving an image. ஒரு இமேஜ் நீங்க கொடுத்துடுறீங்க. ஸோ இமேஜை கொடுத்தோடனே feature extraction and classification பண்ணுது. நம்ம வந்து சொல்லித்தர தேவையில்ல. Okay, this is way you have to do and feature extractions and classification. Deep learning கேட்டீங்கன்னா டீப் லேர்னிங்ல நான் feature extraction தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா no one they will believe. Okay, feature extraction நீ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. Because feature extraction வந்து ஆட்டோமேட்டிக்கா டீப் லேர்னிங்கே பண்ணிரும். வந்து இன்புட் கொடுப்பீங்க, அவுட்புட் கிடைக்கும். Like a black box processing. We cannot be able to see what is there, what is happening inside. Okay, this is what the difference. So next is this is an I have to just show with the different multiple hidden. Yeah. சப்போஸ் நம்ம டீப் லேர்னிங்ல நம்ம சொல்லி கொடுக்க தேவையில்லையா மேம்? டீப் லேர்னிங்ல இல்ல சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஓகே, இமேஜை மட்டும் நீங்க கொடுக்கணும். இமேஜை கொடுத்துட்டு அந்த இமேஜ் வந்து அதனுடைய எத்தனை வாட்டி ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னா போகணும். அதோட ட்ரைனிங் டேட்டா இவ்வளோ இமேஜஸ் கொடுத்து நீங்க ட்ரெயின் பண்ணணும். டெஸ்டிங் பண்றதுக்கு ஒரு சில இமேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2600 இமேஜஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2000 இமேஜ் வந்து ட்ரைனிங் டேட்டாவும் ஒரு 600 சம்திங் வந்து 500 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்டிங்லயும் போட்டுட்டு மிஷின்கிட்ட கொடுத்துறீங்க. ட்ரைனிங் பண்ணும்போது அதனுடைய ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது மட்டும் தான் உங்களோட வேலையா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல இந்த இமேஜோட சைஸ் வந்து இவ்வளவுதான். ஓகே, தட் இஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி 20x20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் இது இந்த மாதிரி சைஸ் இருக்கு, அது வந்து RGB இமேஜா இருக்கு அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லேயர்ல தட் இஸ் அதனுடைய என்ன வேலை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர், தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர்ல என்ன வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் வரக்கூடிய லேயர்ல எப்படி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேயர் பை லேயரா நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க. ஃபைனலா உங்களோட அவுட்புட் லேயர்ல அது வந்து கிளாசிபிகேஷன் வந்து எய்தர் லேபிள் கிளாசிபிகேஷன்னா அது டாக் இல்லைன்னா இப்ப சம் அனிமல் ஜிராஃப்ன்ட்டு ரிட்டன்ல எழுதணுமா, தட் இஸ் லேபிள் கிளாசிபிகேஷன். ஆர் கேட்டகாரிக்கல் கிளாசிபிகேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி எழுதணுமான்னு பார்க்கணும். இல்லாட்டினா அந்த இமேஜோடைய அவுட்புட் வந்து எய்தர் 0 or 1, தட் இஸ் அதை வந்து பைனரி கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. இப்ப டிசீஸ் இருக்கா இல்லையான்னு பண்றீங்க, இருந்துச்சுன்னா அது வந்து 1, இல்லாட்டினா 0. இது வந்து பைனரி கிளாசிபிகேஷன். இந்த மாதிரி பண்ணணுமான்னு சொல்லிட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்ட் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஸோ உள்ள வந்து என்ன பண்ணணும், இப்படிலாம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலா. ஓகே, any doubts from anybody else? மேம் ஹிடன் லேயரை கொடுக்குற கண்டிஷன் வந்து எத்தனை வேணாலும் நம்ம கொடுக்கலாமா? புரியல. இதுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காங்க? நோ கன்ஸ்ட்ரெயின்ஸ், எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸும் கிடையாது. வந்து நீங்க லேயர்ஸ் இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் நீங்க கொடுத்து பார்த்து இப்ப நீங்க டேட்டா கம்மியா தான் இருக்கு, நான் இப்ப இதே 2K
இமேஜஸ் இருக்கு அப்படின்னா இந்த 2K இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் டு 16 லேயர்ஸ் வரைக்கும் நீங்க உள்ள போடலாம். வந்து உங்களை இன்புட் லேயர் இன்பிட்வீன் ஒரு 16 லேயர்ஸ் போடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் அவுட்புட் லேயர். ஸோ 8ல இருந்து ஒரு 12 வரைக்கும் இட்ஸ் ஓகே தான். பட் ஒரு சில சமயம் வந்து நான் சொன்ன மாதிரி ஓவர் ஃபிட்டிங் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் வி கேன் ட்ரை அண்ட் யூஸ் இட். ஸோ இதுல எந்த கன்ஸ்டன்டும் Okay, கிடையாது. மாடல் இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது. இவ்வளோ லேயர்ஸ் தான் வச்சாதான் ஒர்க் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்டா செட் பொறுத்து தான் எல்லாமே. ஓகே ஓகே மேம். ஓகே நெக்ஸ்ட் இஸ் நான் சொன்ன இந்த ஒவ்வொரு ஹிடன் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இதை மாதிரி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஹிடன் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் யுவர் உங்களுடைய மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபீச்சர் ஹியூமன் ஃபேஸோட ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் அதுல இருக்கு வந்து. ஸோ அடுத்த தட் இஸ் யுவர் ஃபைனல் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் இமேஜஸ் இருக்கு. ஸோ லேயர்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸை வந்து எப்படி லேர்ன் பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு it is a diagrammatic representation. So உங்களோட feature selections. So இதுல இன்னொரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். So that is உங்களோட inputs கொடுக்குறீங்க. இந்த x1 x2 x3லாம் என்னன்னு நான் சொன்னேன். யாராவது anyone can answer? What are the things like x1 x2? It is input. Okay, what are the thing? If I giving the input as an image, what is x1 x2 and up to xn? Anybody? Dendron. Dendrites. Oh, it's good. Dendrites. Okay, you're just comparing with a biological neuron. Data. Data. Okay, that is also a good answer. Pixels. Okay, and pixels. Yes, that's very good. Very good answer. I appreciate it. That is pixels. Pixels. ஒவ்வொரு image இப்போ image தான் நீங்க input கொடுக்குறீங்க. இமேஜ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட்டுமே ஒவ்வொரு பிக்சல்ஸுமே இன்புட்டா கொடுக்குறீங்க. ஓகே, அந்த பிக்சல்ஸ் தான் x1 x2 up to xn. இப்போ உங்களுடைய இமேஜ் வந்து தட் இஸ் 28 cross ஓகே 20x20 வைங்க. எவ்வளவு பிக்சல்ஸ் இருக்கும்? 400. அந்த 400 பிக்சல்ஸுமே இதுல வந்துமே வரும். அது அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நோடா வந்து இருக்கும். இந்த x1ல இருந்து xn வரைக்குமே வந்து 1ல இருந்து 400 பிக்சல்ஸ் வந்து நம்ம இன்புட்டா கொடுக்குறோம். அதுல வந்து எந்த பிக்சல் தேவை எந்த பிக்சல் தேவையில்லை, எதை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த நியூரோனை ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணும் வந்து. சரிங்களா? ஸோ இது எப்படி இந்த ஃபீச்சர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு எதை வச்சு டிசைட் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ தட் இஸ் எந்த ஃபீச்சரை வந்து செலக்ட் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். தட் இஸ் ஹவு தே ஆர் செலக்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட்டை வச்சு தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ வெயிட் அப்படின்றது வந்து தட் இஸ் W1 W2 W3 up to n வரைக்கும் வெயிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நோடுக்குமே ஒரு வெயிட் அசைன் ஆகும். தட் இஸ் 0 to 1 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். 0ல இருந்து 1 வரைக்கும் தட் இஸ் 0.01. சம்டைம்ஸ் அந்த வெயிட் நெகட்டிவா கூட போகும் வந்து. இப்ப இந்த வெயிட்டை வச்சுதான் இந்த ஃபீச்சர்ஸை வந்து எது முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி நம்மளுடைய ஹிடன் லேயருக்குள்ள சென்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துலதான் இந்த x1 into W1, அதாவது இந்த இன்புட் இன்டூ இந்த வெயிட்டை மல்டிப்ளை பண்ணும். பிளஸ் பயாஸ், ஒவ்வொரு லேயருக்கும் பயாஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பயாஸ் இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும் நம்மளுக்கு வந்து. இப்போ எக்ஸாம்பிள் f(20) ஒரு சம்மேஷனோட வேல்யூ வந்து, ஸோ திஸ் இஸ் சம்மேஷன் ஃபங்க்ஷன். இதை நீங்க இன்புட் லேயர் அந்த ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒரு வெயிட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெயிட்டை நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. ஸோ ஃபைனலா சம்மேஷன் இந்த பயாஸோட நீங்க ஆட் பண்ணி உங்களுக்கு சம்மேஷன் ஒரு வேல்யூ வரும். அந்த சம்மேஷன் வேல்யூ வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேல்யூ 20ன்னு வைக்கும் போது f(20) சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியூரானை வந்து எந்த இடத்துல டிராவர்ஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுல நிறைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. லைக் ரெலு, ஸ்விஷ், அப்புறம் ஸ்விஷ். ஸோ நிறைய சிக்மாய்டு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டயக்ராம்க்கு டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வந்து. ஸோ அதுதான் டிசைட் பண்ணும் எந்த நியூரோனை ஆக்டிவேட் பண்ணும். f(20)ன்னு சொல்லும் போது ஓகே அது இப்போ எங்க போய் பாஸ் ஆனா சொன்ன இல்ல, ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரான் சம் எலக்ட்ரிக்கல் ரியாக்ஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சிங்க் பண்றது எப்படின்றது வந்து
இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் டிசைட் பண்ணும். ஸோ ஃபைனலாக டிசைட் பண்ண பிறகு நம்மளுடைய ப்ராசஸிங் தட் இஸ் அவர் அவுட்புட். ஸோ இந்த ஒயிட் ப்ரெடிக்ஷன்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த நியூரானை ஆக்டிவேட் பண்ணணுன்றதுக்கான இதுதான் வந்து இந்த ஒயிட் ப்ரெடிக்ஷன்ன்றது. ஸோ வெயிட்ன்றது ரொம்ப மேஜரான ரூல். ஓகே, ஆனா வெயிட் நீங்க தேவையே இல்லாம ஒரு சில மாடல்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் இமேஜே நான் சொன்னேன். ஸோ இந்த ஆப்பிள் இமேஜ்ல வந்து உங்களோட ஃபோர்கிரவுண்ட் வந்து ஆப்பிள், பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து தேவையே இல்லை, ஆக்சுவலா அன்னெசரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிள்னு என்ன அந்த விஷயமோ என்ன ஆப்ஜெக்ட பண்ண அதை தான் கிளாஸிஃபை பண்ணுது. ஒயிட் பேக்ரவுண்ட் எனக்கு எதுக்கு அப்படின்னு தான் நம்ம அப்ப அது வந்து அன்வான்ட் பிக்சல்ஸ். ஸோ இந்த அன்வான்ட் பிக்சல்ஸை வந்து சம்டைம்ஸ் இந்த ஒரு சில கான்செப்ட் இமேஜ் ப்ராசஸிங் சம்திங் இன்சைட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபோர் கிரவுண்டை மட்டும் நீங்க க்ராப் பண்ணி செக்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு ஸோ அந்த ஒயிட் உங்களோட ஃபோர் கிரவுண்டோட ஆப்ஜெக்டை மட்டும் மிஷினுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அன்வான்ட் பேராமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இமேஜோட சைஸ் இப்ப 20x20 ஓகே. இப்ப இன்கேஸ் இமேஜோட சைஸ் 224x224 இருக்கு ஆர் 784x784 இருக்கு. வாட் யூ வில் டூ? அப்ப எப்படி இருக்கும் உங்களோட பேராமீட்டர்ஸ் போக 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 ஹிடன் லேயர்ஸ்ல அவ்வளவு ஜாஸ்தி ஆகுது. சம்டைம்ஸ் தட் இஸ் ஆல்சோ லீட் டு அன் அக்யூரசி. அந்த சமயம் தான் ஒரு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் இமேஜ் கிராப்பிங் ஒரு இமேஜ் மினிமைசேஷன்ஸ், ஆகுமெண்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து ரொட்டேஷன் 90 டிகிரிலயோ ஒரு மிஷினுக்கு டீச் பண்றதுக்கு 90 டிகிரி 180 டிகிரி இந்த மாதிரி எல்லாம் வச்சு சொல்லி கொடுக்கலாம். அதாவது எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் நீ அதை வந்து நீ கரெக்டா இந்த இமேஜ் இதுதான்றத கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தரதுக்கானது. இல்லைன்னா கிராப்பிங் இமேஜ், நான் எல்லா இமேஜையும் நான் வந்து சைஸை கம்மி பண்ணி தான் நான் கொடுக்க போறேன். இப்ப எக்ஸாம்பிள் 224 இருக்கு, நான் அதை வந்து பாத்தீங்கன்னா 150x150க்கு எல்லா இமேஜையும் கொண்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய சைஸ் இவ்வளோ சைஸ் இருந்தா போதும், எனக்கு கிளாசிபிகேஷன் கரெக்டா பண்ணா போதும். வந்து இது அன்வான்ட் பிக்சல்ஸ் லேர்ன் பண்ற மாதிரி பாராமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரிசர்வ்ஸ் யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ், சம்டைம்ஸ் லீஸ்ட் ஒன் ஓவர் ஃபிட்டிங், அக்யூரசி it will not be good. So இது மாதிரி விஷயங்கள் focus it. So compatible languages அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட பைத்தான் அண்ட் ஆர். ஸோ இதான் உங்களுடைய compatible languages. ஈவன் மெனி திங் இருக்கு, பட் ஸ்பெசிஃபிக்கலி மோஸ்ட் compatible பைத்தான். இன்னொன்னு ஆர் வந்து you have to know some little bit concepts of Java. Next பைத்தான். ஸோ பைத்தான் எடுத்துட்டீங்கன்னா these are the definitions. Don't want to get into the definitions. Simply Python சொல்லி பாத்தீங்கன்னா it is a programming language. So line by line instruction வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்க இப்ப C-ல பாத்தீங்கன்னா கம்பைல் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் பைத்தான் பொறுத்த வரைக்கும் you can execute by your own. ஓகே, நீங்க அதாவது by your own இந்த கேஸ் என்ன மீன் பண்றேன்னா இப்ப 1000 லைன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 1000th லைன்ல வந்து ஒரு எரர் இருக்கு. பட் C-ல பாத்தீங்கன்னா கம்பைல் பண்ணும் போதே அந்த எரர் கரெக்ட் பண்ணாதான் நீங்க ஜஸ்ட் என்ட்ரி ஆக முடியும். பட் இங்க பொறுத்த வரைக்கும் இட் வில் ஸ்டார்ட் டு எக்ஸிக்யூட் இட். எந்த லைன்ல வந்து அந்த எரர் இருக்கோ அந்த லைன்ல மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி ஸோ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். ஸோ உங்களோட ப்ரோக்ராமை நீங்க தாராளமா ரன் பண்ணி கேன் லேர்ன் பை எஸ்பெஷலி என்னுடைய கோடிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் நார்மல் நம்மளுடைய by using English words அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். You can easily understandable and it is very interactive and is இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சப்போர்ட் பண்ணுது. There is a Linux and also there is your Windows something. You can use in different platforms. It is supportable, compatible, object oriented conceptல வந்து நிறைய concepts அதை inherit பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். Next is high level programming languages. Another thing is in Python, they have told that is like Perl and Python source code is also available under GNU. GNU. What does it mean by GNU? Anybody? There is additional information. This is General Public License. So உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தட் இஸ் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம். ஸோ மெனி ஆர் டெவலப்பிங் அண்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ஒரு மெனி திங் எல்ஸ். பட் நான் ஒரு இண்டிவிஜுவலா லைக் பைத்தான் மாதிரி நான் ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணணும். இஃப் யூ ஹாவ் அன் ஐடியா ஜஸ்ட் கோ இன் டு திஸ் GNU. GNUல வந்து பாத்தீங்கன்னா இந்த GNU பப்ளிக் லைசன்ஸ் அப்படின்றது வந்து கேட்டீங்கன்னா என்ன அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா நீங்க என்ன டெவலப் பண்றீங்களோ யூ ஹாவ் டு ரிலீஸ் தட் இன் ஓப்பன் சோர்ஸ்.
ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, யாருனாலும் அந்த சோர்ஸ் கோட பார்க்க முடியும். அவங்க அந்த சோர்ஸ் கோட லேர்ன் பண்ணிட்டு தே கேன் டெவலப் தேர் ஓன் பை சேம் ஆசட் ஆஃப் தான் உங்களுடைய லினக்ஸ் ஓஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ திங்க் ஃபெடரோ, ரெட் ஹேட், மெனி ஓஎஸ் அதெல்லாம் எதுல டெவலப் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். க்ளோஸ்டு சோர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய விண்டோஸ்ல இருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்க முடியுமா? ஒண்ணுமே லேர்ன் பண்ண முடியாது. பட் ஒன்லி திங் என்னன்னா இது யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் இன்டராக்டிவ். இப்போ ஒரு ஜிஐ ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் பத்தி ஒரு ஐகானை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உள்ள போயிடலாம். பட் ஆனா வந்து உங்க லினக்ஸ் சிஸ்டம்ல வந்து அப்படிலாம் கிடையாது. you want to access something, if you go into for example Red Hat இப்ப யூஸ் பண்றீங்க ஒரு வெர்ஷன் இருக்கு லினக்ஸ்ல வந்து Red Hat ன்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. that is or distributions, not it is a distribution, one of the distribution. So அந்த distributionல வந்து நீங்க இப்போ ஒரு songs play பண்ண வைக்கணும்னா கூட you cannot be able to play. அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் டைப் பண்ணணும். இந்த இதை பிளே பண்ண அது கமாண்டை டைப் பண்ணிட்டு அந்த சாங்கோட நேமை கொடுத்தாதான் அது பிளே ஆகும் வந்து. ஸோ அதனுடைய that is usage is completely different. அதனுடைய சோர்ஸ் கோட உங்களால பார்க்க முடியும். you can develop an own. okay, by same asset of இந்த Perl and Python source code எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து you can read and understand and you can develop your own. That is a Python. These are the main important that is Python libraries: TensorFlow, that is NumPy, Matplotlib, and Scikit, OpenCV, Keras, PyTorch. The PyTorchலாம் வந்து பாத்தீங்கன்னா Facebook அவங்க ப்ரப்போஸ் பண்ணின அந்த framework தான் this PyTorchன்றது. So libraries தான். So next is Pandas, next NLKG. ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா அந்த டென்சர்ஃப்ளோ வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணாங்க. இப்போ அரே ப்ராசஸிங்க்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்பை நாங்க யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த டேட்டாஸ் ஒரு இமேஜ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது உள்ள ப்ராசஸிங் ஆகும் போதே அரேஸா தான் உள்ள ப்ராசஸிங் ஆகும். ஸோ அப்ப அந்த இடத்துல எப்படி நீங்க விஷுவலைசேஷன் பண்றது, இல்ல அதோட ஷேப்பை நீங்க வேரியேஷன் பண்ணணும், அரேயோட ஷேப்பை வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்பை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மேட்ப்ளாட்லிப் வந்து உங்களுடைய விஷுவலைசேஷன் பண்றதுக்கு. ஸோ எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இப்போ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டிசீஸ் கொடுக்குறீங்கன்னா ஸோ நான் இவ்வளோ கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ அஃபெக்டா இருக்கும். ஸோ விஷுவலைஸ் லைக் ஸ்கேட்டர் பிளாட் ஒரு சம் பார் பிளாட் இந்த மாதிரிலாம் லைக் திஸ் வே in order to visualize வந்து மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்றாங்க. ஸோ ப்ரெடிக்டிவ் டேட்டா அனலிசிஸ் அண்ட் டேட்டா மாடலிங். ஸோ உங்களுடைய ஸோ உங்களுடைய டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்கு லைக் உங்களுடைய டெக்ஸ்ட் டேட்டா லைக் CSV ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ அதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு ஸோ இந்த ஸ்கைகிட் லேர்ன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் OpenCV பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் விஷன்ஸ் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் லைக் சேம் ஆசிட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து பேக்ரவுண்ட் எனக்கு தேவையில்லை, இது அன்வான்ட் நாய்ஸ் ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கு, நான் அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ என்டையர்லி ப்ராசஸிங் பண்றதுக்கு இந்த OpenCV வந்து ஹைலி உங்களுக்கு யூஸ் ஆகும். வந்து கெராஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனி டுட்டோரியல்ஸ் இருக்கு. அதே மாதிரி தனித்தனி பேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. keras.io, PyTorch, ஸ்கைகிட்ல இருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீப் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த நிறைய மாடியூல்ஸ் உள்ள எப்படி பைண்ட் பண்ணி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றது லைக் ஓஷன்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட் PyTorch என்னன்னா PyTorch வந்து டீப் லேர்னிங், நேச்சுரல் NLPல அதே மாதிரி கம்ப்யூட்டர் விஷன் மூணுலயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபேஸ்புக் தான் அதை ப்ரப்போஸ் பண்ணது. வந்து பாண்டாஸ் தட் இஸ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மேனிபுலேஷன்ஸ். ஸோ உங்களோட பாண்டாஸ் வந்து நீங்க CSV ஃபைல் கொடுக்குறீங்க, அதாவது எக்ஸல்ல வந்து ஒரு சில டேட்டாஸ் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டே பண்றீங்க. ஸோ ஒரு சில ரெக்கார்ட்ஸ் மட்டும் நான் மேனிபுலேட் பண்ணி எடுக்கணும், இல்ல அதை இப்போ மார்க் எவாலுவேஷன் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து பாண்டாஸ் யூஸ் ஆகுது. லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதுக்கு எல்லாத்துக்குமே NLKG உங்களுக்கு யூஸ் ஆகுது. தட் இஸ் டூல் கிட், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டூல் கிட். இது வந்து these are the major libraries. ஸோ உங்களுடைய பைண்டிங் டேட்டா செட் அஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன மாதிரி டேட்டா செட் கொடுத்தா நல்லா இருக்கும். தட் இஸ் இமேஜ் ஆர் டெக்ஸ்ட் டேட்டா. டெக்ஸ்டா கொடுத்தோம்னா அது வந்து CSV ஃபைல்ல இருக்கும். வந்து இமேஜ் வந்து என்ன JPEG இமேஜஸ் வேணா நீங்க கொடுக்கலாம் வந்து. ஸோ தீஸ் ஆர் த இமேஜ் டேட்டா செட். அதாவது இமேஜ் டேட்டா செட் நீங்க ஒரு டீப் லேர்னிங்கோ மிஷின் லேர்னிங்கோ என்ன நீங்க ஒர்க் பண்ணாலும் வந்து ஒன்று டேட்டா செட் வந்து ரொம்ப முக்கியம். வந்து
this for 10, you all know about it. So இந்த இதுல வந்து 10 categories of images, categoricalனா நான் சொன்ன மாதிரி என்னென்ன டைப், இப்போ ஃபுட் ரிலேட்டடா or birds data set or truck related. So இது மாதிரி different like thousands images வந்து அதில் கொடுத்துருப்பாங்க வந்து. So இது வந்து freely available data set தான் வந்து you can use and utilize it. நீங்க ஒரு மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் பண்ணும்போது இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணிட்டு நான் என்னோட மாடலுக்கு இதை ட்ரெயின் பண்ண போறேன், ட்ரெயின் பண்ணிட்டு என்னோட மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் கிளாசிஃபை பண்ண போறேன் அப்படின்ற போது இந்த மாதிரி டேட்டா செட்டை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இமேஜஸ் இருக்கும், லேபிள்ஸ் இருக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து லேபிள்டு பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இல்லாட்டினா ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்து இப்போ ஒரு ட்ரக் இமேஜஸா கொடுக்குறீங்க, இல்ல ஃபுட் ரிலேட்டட் இமேஜஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபுட்ன்னு போட்டுட்டு அதுக்குள்ள சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி என்ன இருந்தாலும் அது வந்து ஃபுட் கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா, ஸோ என்ன இமேஜஸ் நீங்க ஈவன் நெட்ல இருந்து சம் இமேஜஸ் நீங்க அப்லோட் பண்ணி அந்த இடத்துல டெஸ்டிங் பண்றேன்னா கூட உங்களோட இமேஜஸ் வந்து கிளாசிஃபை பண்ணும். ஓகே, ஏன்னா அதுக்கு எல்லா விதமான ஃபுட் டைப் ஆஃப் இமேஜஸும் நான் டீச் பண்ணிட்டேன். இல்லைன்னா டிஃப்ரெண்ட், பட் டாகோட இமேஜஸ் எடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் இமேஜஸ். ஒரு ஃபோல்டர் நேம்ல டாக்னு போடுறீங்க, ஆனா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் ஆஃப் டாகோட இமேஜஸ் அந்த ஃபோல்டருக்குள்ள ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா இட் கேன் ஏபிள் டு கிளாசிஃபை இட். பட் we want the theme as output as simply a dog. That's it. Next is a Stanford dog set data set in இருக்கு. ஸோ அதனுடைய லிங்க் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு ஃப்ரீலி அவைலபிள் டேட்டா செட் தான் வந்து யூ கேன் யூஸ் திஸ் அண்ட் மேக் a use of it. You can try this. Okay, these are things. So any queries? No, ma'am.